ஓகே, திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நான் வந்து சௌபாகிய மணிவண்ணன். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மாணவர்கள். சரிங்களா, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் நம்ம செல்வம், அதே போல முனுசாமி, ராமமூர்த்தி, சரவணன், ஸோ தேவராஜ் ஐயா எல்லாமே என்னுடைய மாணவர்கள் தான். ஸோ அவங்கள பார்க்கலான்ட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளசி செடியை வந்து நாற்று நட்டுட்டு இருக்காங்க. ஸோ நாற்று வந்து நட்டுட்டு இருக்காங்க. சரி, இதுல இருந்து நம்ம பொதுமக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த துளசி செடியை யார் வந்து வளர்த்தனா யாருக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்றதை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து துளசி செடி என்பது 9 கிரகத்துல, இப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, சனி, ராகு, கேது, 9 கிரகங்கள்ல எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் இது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம்? இப்ப 9 கிரகத்துல வந்து புதன் மற்றும் கேது பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தது துளசி பகவான். பிளஸ் சந்திரனும் நம்ம நீர் எடுத்துக்கலாம். ஓகே, சூப்பரா சொல்லியிருக்காரு ராமமூர்த்தி, வந்து சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து அவர் வந்து புதன் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பெருமாளுக்கு உண்டான ஒரு தலவிருஷம். ஸோ அதனால வந்து இதை வந்து நம்ம வந்து புதனா எடுத்துக்கிறோம். நம்ம இதுல கேது எங்க இருந்து வந்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா மூலிகைகள் எல்லாமே வந்து கேது தான். துளசி என்பது மிக சிறந்த ஒரு மூலிகை, உங்களுக்கே தெரியும். இதை வந்து நிறைய மருத்துவத்துக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து துளசியை வந்து நம்ம வந்து கேதுவாகவும் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு விவசாயத்தை நிறைவா வந்து பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து தேவைக்கு அதிகமான நீர் என்பது வேணும். ஸோ தண்ணீர் என்பது சந்திரன், கரெக்டா? தண்ணீர் என்பது சந்திரன். அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கேது அல்லது சந்திரன், அப்படி இல்லை அப்படின்னா புதன் அல்லது சந்திரன், இந்த 2 கிரகங்கள் யாருக்கு வந்து பலமடைகிறதோ அவர்கள் வந்து இந்த துளசி செடியை வந்து தாராளமா வந்து வளர்த்தலாம். நல்ல கை கொடுக்கும் அவங்களுக்கு. பிற இடத்துல வளர்றதை விட அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செடி வந்து நல்லா செழிப்பா வளரும். அதிகப்படியான அடிக்கடியா இருக்கலாம், லாபமும் நல்லா கிடைக்கும் வச்சுக்கோங்க. இப்ப வந்து இந்த கேது, சந்திரன், புதன் இந்த கிரகங்கள் வந்து ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு பாரம்பரிய ஜோதிட முறை போனீங்கன்னா நிறைய குழப்பங்கள் வந்து வரும். 3ஆம் எட்டு பலன்ல மறைஞ்சிருக்காரு, பாதகாதிபதி, மாரகாதிபதி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க வேற காரணங்கள் நிறைய சொல்லுவாங்க. நீசம், உச்சம், வெரி குட், அந்த மாதிரி பல காரணங்கள் வந்து எடுத்துக்குவாங்க. நம்மளுடைய திதி யோகம் கரணம் முடக்கு இந்த ஜோதிடத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 27 நாம யோகம் இருக்குங்க. இந்த 27 நாம யோகத்துல 6 நாம யோகம் ஆக்சுவலா வந்து பிரீத்தி, விருத்தி, சிவம், திருதி, வியதிபாதம், மகேந்திரம், இந்த 6 நாம யோகம். கரணங்கள் மொத்தம் 11 கரணம். அந்த 11 கரணத்துல வந்து கிம்சுகுண கரணம், அவ்வளவுதான் கான்செப்ட். அதுல அந்த அமைப்புல நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இந்த துளசியை வந்து நீங்க வந்து தாராளமா வந்து விவசாயமா வந்து பண்ணலாம். சரிங்களா? இப்ப அடுத்தது வந்து என்னன்னா கேது. கேதுன்ற கிரகம் யார் யாருக்கெல்லாம் பலமடையலாம்? கேதுன்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா அதே போல வந்து ஆயுஷ்மான், துருவம், சித்தம் இந்த நாம யோகத்துல பிறந்தவர்களுக்கு யோகமா வருவாரு. அதே போல வந்து சூளம், வரியான், வைத்திரி, வெரி குட், இந்த நாம யோகத்துல பிறந்தவர்களுக்கும் வந்து கேது வந்து ரொம்ப யோகமா வருவாரு. அதே மாதிரி 11 கரணம் இருக்கு. இந்த 11 கரணத்துல பத்திரை என்ற கரணத்துல பிறந்திருந்தாலும் கேது பகவான் வந்து கடநாதனாக வந்து ரொம்ப யோக நிலையில வந்து வருவாரு. சோ இவங்க வந்து இந்த செடியை பயன்படுத்திக்கலாம். இப்ப அடுத்தது வந்து என்னன்னா சந்திரன் பலமாக இருந்தாலும், சந்திரன் வந்து கண்டிப்பா பலமாகணும், ஏன்னா தண்ணீர் வேணும் இல்லையா? அந்த சந்திரன் பலம் இல்லை அப்படின்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிணத்துல தண்ணீர் கிடைக்காது. போர் போட்டாலும் தண்ணி சரியா கிடைக்காது. தண்ணீர் பற்றாக்குறை என்பது இருக்கும். சந்திரன் பலமா இருக்கிறவங்களுக்கு தான் தண்ணீர் வசதி நல்லா அமையும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அதிகண்டம், வஜ்ர, சுக்கிரன் நாம யோகம், ஆயுஷ்மான், துருவம், சித்தம் நாம யோகம் வளர்பிறையில. அதுவே நீங்க வந்து தேய்பிரியா இருந்தா சூளம், வரியான், வைத்திருதி நாம யோகம். கரணத்தில் வந்து கரசை கரணம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா தண்ணீர் சார்ந்த யோகம், நீர் சார்ந்த யோகம் என்பது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட நிறைய நாம யோகத்தின் அடிப்படையில, கரணத்தின் அடிப்படையில நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ வந்து இந்த அமைப்புகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களெல்லாம் இந்த துளசியை வந்து பயிர் பண்ணுங்க, நல்லா வரும். ஸோ மேலும் வந்து நிறைய டீப்பா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகம், உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகத்தை வந்து பார்த்துட்டு அமைப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலும் வந்து இதை வந்து நாங்கள் ஏற்கனவே பயிர் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து எங்களுக்கு வந்து நல்லா வளரணும். ஏற்கனவே நாங்கள் வந்து துளசியை வந்து பயிர் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து நல்லா வளரணும்
இப்போ நம்ம வந்து இவரு வந்து நம்ம முனுசாமி வந்து பயிர் பண்ணிட்டு இருக்காரு, ராமமூர்த்தி வந்து பயிர் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாங்க. ஸோ இவங்களே வந்து இந்த பயிர் வந்து இன்னும் மிக சிறப்பாக வளர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, கேது அப்படின்னாக்க வந்து ஜீவ சமாதிகள், விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடு, சரிங்களா? அதே போல புதன் அப்படின்னா டைரக்டா வந்து பெருமாள் வழிபாடு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சந்திரனுக்கு வந்து ஆதிபராசக்தி வழிபாடை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்க. வெங்கடாஜலபதி, அதே போல கிருஷ்ணர் மதுரை வழிபாடு, மதுரை மீனாட்சி அம்மன், சக்தி பீடங்கள். ஓகேங்க. ஸோ இந்த வழிபாடுகளை நம்ம வந்து எடுக்கும் போது இந்த பயிர் பண்றவங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பயிர் வந்து உங்களுக்கு வந்து அமோகமான விளைச்சலை வந்து தரும், நல்ல லாபத்தையும் வந்து தரும். அதே போல இதை வந்து நீங்க வந்து ஒரு மார்க்கெட் பண்ணுவீங்க, ஒரு கோவிலுக்கோ ஒரு மார்க்கெட்லயே போயிட்டு ஒரு சந்தை பண்ணுவீங்க. சந்தை பண்ணிட்டு அந்த பணம் சம்பந்தப்பட்ட ரேட் பேசுவோம் இல்லையா? ஆமாங்க. அதாவது வரவு செலவுகள்ல ரேட் பேசுவோம். நம்ம வந்து எப்படி கொடுப்பீங்க, நீங்க மூட்டையை கொடுப்பீங்களா இல்ல கத்தையா கொடுப்பீங்கய்யா. கத்தைக்கு ஒரு ரேட்? ஆமா, கத்தை ஒரு கத்தைக்கு ஒரு சீசனுக்கு தகுந்த மாதிரி. அது வந்து என்னன்னா, குரு பகவான் பலம் பெற்ற நாளில் நம்ம வந்து ஒரு தரகர்கிட்ட, ஒரு ஓனர்கிட்ட இதை சார்ந்த ஒரு விலையை வந்து பேசும்போது அதிக லாபம் என்பது கிடைக்கும். இப்போ குரு வந்து பாத்தீங்கன்னா அதிகண்டம் வஜ்ர சுப்பிரம், சூளம் வரியான் வைதிரிதி, அதே போல ஆயுஷ்மான் துருவம் சித்தம், சதுஸ்பாத கரணம், இந்த நாளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலமா இருப்பாரு. குரு வந்து பூசத்துல வந்து போயிட்டு இருக்காப்புல. இப்ப அந்த குரு வந்து பூசத்துல போறத இன்னும் நீங்க வந்து பலப்படுத்த விரும்புறீங்க அப்படின்னா, உச்சர குரு நட்சத்திர பயிற்சி அழிஞ்சு கடகத்துல பூச நட்சத்திரத்துல பயன்படுது. நம்ம திண்டிவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய அரசலிநாதர், சரியா? உளுந்தியாப்பட்டு அரசலிநாதர், அவர்தான் வந்து பூசத்துக்கு மிக சிறந்த ஒரு பரிகார ஸ்தலம். ஸோ பொதுவாகவே வந்து குரு வந்து பலம் இழந்து விட்டால் பண நெருக்கடிகள் என்பது உங்களுக்கு உருவாகும், தன வரவு இருக்காது, தங்கம் வந்து அடகுக்கு போகும், கடன் கேட்டீங்கன்னா வந்து கிடைக்காது, வர வேண்டிய சம்பளம் சரியா கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி யாருக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் இப்போ இந்த டைம்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஒரு 10 தேதி வரை யாருக்கு பண பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு நீங்க திண்டிவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய உளுந்தியாப்பட்டு அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய அரசலிநாதரை நீங்க வந்து தரிசனம் பண்ணும்போது மிக சிறந்த பரிகாரமாக அமையும். இந்த தகவல்கள் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் நன்றி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம்.